வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிறைய படங்கள் எடுத்திருக்கோம். பிடி சாருக்கு அப்புறமா இன்னும் 3 படம் ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. பிடி சார் 24th மே ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா சுமோன்னு ஒரு படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அகத்தியா, அதில் வந்து அர்ஜுன் அண்ட் ஜீவா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ராஷி கண்ணா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஹாரர் ஃபிலிம், பீரியட் ஃபிலிம், பெரிய ஃபிலிம். அதுக்கு அடுத்தது ஜெயம் ரவியினுடைய ஜீனி படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய படங்களை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் பிடி சார். ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸிலலாம் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நான் எடுத்த படத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒன்று பிடி சாரும் அப்படின்றதில் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு முதல் காரணம் வந்து ஆதி ப்ரோ தான். ஆதி தான் வந்து கார்த்திகை கூட்டிகிட்டு வந்து இந்த கதையை சொன்னார். கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. இம்மிடியேட்டாக ஷூட்டிங் போயிடலான்னு நான் சொல்லிட்டேன். பட் ஒரு சிலர் கதை நல்லா சொல்லுவாங்க, படம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு கதை சொல்ல தெரியாது, ஆனால் படம் ரொம்ப நல்லா எடுப்பாங்க. அதில் வந்து கார்த்திக் வந்து ரெண்டுத்தையுமே அவருடைய திறமையில் காமிச்சிட்டாரு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். இங்கே நீங்களே சொல்லிட்டீங்க. நான் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி, இப்போ பாக்யராஜ் சார் அதான் சொன்னேன், சார் செகண்ட் படமும் அவர்கிட்ட சைன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல இயக்குனராக நிச்சயமாக கார்த்திக் வருவார்ன்ற இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. கங்க்ராட்ஸ் கார்த்திக். அடுத்தபடியாக ஆதி ப்ரோ பற்றி சொல்லணும். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ முடித்தோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த படம் பார்த்தப்போ ரீரிகார்டிங் இல்லாமல் பார்த்துருக்கோம். இப்போது ரீரிகார்டிங் வந்து பின்னி பெடல் எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரீரிகார்டிங்கோட தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப உங்களோட ஆவலாக இருக்கேன். இதில் வந்து நிறைய காஸ்டிங்கு, லெஜண்ட் பாக்யராஜ் சார்லேருந்து பிரபு சார், இளவரசர் சார், பாண்டியராஜன் சார், அப்படி ஒரு ஒரு பெரிய பட்டாளம் வந்து ஜென்ஸ் சைடில் இருக்குது. அதே மாதிரி லேடிஸ் சைட்லேயும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க.